வணக்கம் MoneySubDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோல C++ல காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பத்தி பார்க்க போறோம். இங்க cn அப்படிங்கற கிளாஸ் அதுக்குள்ள பப்ளிக்கா வேல்யூ அப்படிங்கற இன்டிஜர் டிக்ளேர் பண்றேன். cn மெத்தட் இது கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் ஏனா கிளாஸ் நேம் and மெத்தட் நேம் சேம் ஆயிருக்கு. இதுல x அப்படிங்கற பாராமீட்டர் பாஸ் பண்றேன். இந்த x பாராமீட்டர் நான் மேல இருக்க அந்த வேல்யூக்கு அசைன் பண்றேன். ஓகே. இதனால என்ன நடக்கும் அப்படினு சொன்னா நம்ம இதுக்கு ஒரு cn க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பாராமீட்டர் பாஸ் பண்ணோம்னா இந்த 23 எதுக்கு அசைன் ஆகும்? x க்கு அசைன் ஆகும். அந்த x வேல்யூக்கு அசைன் ஆகும். நமக்கு அப்ப வேல்யூவோட வேல்யூ என்னன்னா 23 அப்படினு சொல்லி நமக்கு கிடைக்கும். சோ இப்ப செக் பண்ணி பார்த்துக்குவோம். cout c1.value இத நான் எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன கிடைக்கும்? 23 அப்படினு சொல்லி கிடைக்கும். இது ஓகே. இது நார்மல் நம்ம ஒரு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் ரைட். இப்போ நான் இதை எப்படி காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பண்ண போறேன்? காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ இந்த c1 இருக்கு இல்லையா? இப்போ நான் இதுக்கு c2 ன்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா இந்த கன்ஸ்ட்ரக்டர் பண்ற வேலையை c2வும் பண்ணனும் அப்படி நான் நினைக்கிறேன். அப்படினா அந்த லாஜிக் நான் என்ன பண்ணுவேன்? இந்த கன்ஸ்ட்ரக்டரோட கான்செப்டை காப்பி பண்ணி c2ல பண்ணனும். சோ அது எப்படி கான்செப்டா பண்ண முடியும் அப்படின்றதை இங்க பார்க்கலாம். cn பிராக்கெட்ல cn c இங்க பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், இதுவும் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான், இதுவும் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான். இங்க இன்டிஜர் பாஸ் பண்ணிருக்கேன், இங்க கிளாஸ் வச்சு ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணிருக்கேன். ஓகே. சோ இங்க value is equal to c.value. ஒரு ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணனா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூவை இப்ப கரண்டா இருக்கிற வேல்யூக்கு நான் அசைன் பண்றது தான் இங்க நான் பண்ணியிருக்கிற கான்செப்ட். இப்போ எப்படி இங்க கால் பண்றப்ப இது எப்படி என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். cn c2ங்கற ஆப்ஜெக்ட் பிராக்கெட்ல நான் என்ன பண்ண போறேன்? இந்த மேல இருக்கிற பாஸ் பண்றேன். இதுல என்ன process பண்ணோம் அப்படினு சொன்னா c1 இந்த c க்கு அசைன் ஆகும். ஏனா நான் ஆப்ஜெக்ட் தான் இங்க பாஸ் பண்ணனும்னு சொல்லிட்டேன். இங்க c1 இந்த c க்கு அசைன் ஆகும். இந்த c ல இருக்கிற வேல்யூ அப்படினு சொன்னா அப்ப c1 ல இருக்க வேல்யூ தான். சோ அப்ப c1 ல இருக்க வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 23. சோ அந்த 23 வேல்யூக்கு அசைன் ஆகும். அப்ப c2 ஓட வேல்யூ அப்படினு சொல்லி பாக்கும்போது அதே 23 தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ நம்ம செக் பண்ணலாம். இங்க c2.value சோ நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன். சோ ரெண்டு டைம் 23 அப்படினு சொல்லி கிடைக்குது. ஃபைன். இதே கன்ஸ்ட்ரக்டர் அடுத்த லாஜிக் பார்க்கணும் அப்படின்றப்ப இப்ப cn c3 அப்படினா இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். இப்போ ஏற்கனவே நம்ம பாராமீட்டர் தான் பாஸ் பண்ணிருக்கோம். பாராமீட்டர் இல்லாம இல்ல. சோ நான் அந்த மாதிரி டம்மி கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா எம்ப்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிக்குவேன். உள்ள எதுமே இல்லாம ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் வச்சிட்டு கிரியேட் பண்ணுவேன். சோ அப்ப இது இஷ்யூ வராது, எந்த இஷ்யூ வராது. இப்போ c3 is equal to c1 அப்படி நான் கொடுத்துருவேன். இப்படி கொடுத்தனாலும் எனக்கு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த லாஜிக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படினு சொன்னா இதுல கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் காப்பி ஆகும். இதுல டோட்டல் c1 ஓட டோட்டல் கான்செப்டும் c3 க்கு இங்க காப்பி ஆகும். என்னன்னா c3 is equal to c1 அப்படினு சொல்லி போடும்போது டோட்டல் கான்செப்டே இங்க காப்பி ஆகும். இப்போ c3.value அப்படின்றப்பையும் நமக்கு அந்த சேம் ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வேற ஏதாவது நோட்ஸ் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா MoneySubDevelopers.com வெப்சைட்டை பாருங்க. இனிமே அப்லோட் பண்ற வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.